கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்த்தி செஞ்ச ஏற்பாட்டால சந்திராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்குது. அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு மயில் வாகனம் கொண்டு வந்து இதை பாருங்கத்த, உங்களுக்கு சிவனாண்டி மாமாவே வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த தலைவலி விட்டு ஒளிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இதுல கையெழுத்து போடுங்கன்னு கேட்குறாங்க. சந்திரா இல்லக்கா இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. சந்திரா என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் அவன் வேண்டான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியாச்சுல்ல, அவனை ஒரே முட்டை தலைமுழுகணும்னா இந்த பத்திரத்துல நீ கையெழுத்து போடுங்கிறாங்க சாமுண்டிச்சிரி. அத்தை, அந்த சிவனாண்டி கூட நீங்க சேர்ந்து வாழ போறதா இல்லை. இப்போ ஏன் நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க? பேசாம கையெழுத்து போட்டுட்டு அந்த பக்கமே திசை திரும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனத்தை முறைக்கிறாங்க சந்திரா. அத்தை, நீங்க தயங்காதீங்க, கையெழுத்து போடுங்க. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உங்களுக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றாங்க மயில் வாகனம். சந்திரா முறைக்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதை பாரு சந்திரா, பெரிய மாப்பிள்ளை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, நீ என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு கடைசி வரைக்கும் நீ இருந்தா போதுங்கக்கா, நான் உங்கூடயே இருந்துடுறேன், எனக்கு இன்னொரு வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். நீ கையெழுத்து போட சொன்னாலும் நான் போட்டுறேங்கிறாங்க. ஆமா சந்திரா, நீ கையெழுத்து போடு, ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா தான் நான் நிம்மதியாக இருப்பேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டு இன்னும் பதறாங்க சந்திரா. ஐயோ, கையெழுத்து போட்டு கொடுத்து வேறொரு மாப்பிள்ளை வேற பார்க்குறேன்னு வேற சொல்கிறாங்களே, இப்படியே இருந்துட்டா எப்படியோ சிவனாண்டியை பார்த்துட்டாவது பேசிட்டாவது இருக்கலாம், இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேங்கிறாங்க. இதுலேருந்து நமக்கு எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. சரி, இப்போதைக்கு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு நினச்சி சந்திரா கையெழுத்து போட்டுறாங்க. அப்பாடா, சிவனாண்டி கிட்ட இருந்து எப்படியோ விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க மகிழ்வானா. அங்கேருந்து எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கமாக சந்திரா மட்டும் கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. இதப்பா, எல்லாம் நீ செய்கிற வேலை தானே எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க. ஓ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? உன்னை பாரு என்ன செய்ய போகிறேன்னு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு போகிறாங்க சந்திரா. ஓ அப்படியா, சரி உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கங்கிறாங்க கார்த்தி. சந்திரா உடனே சிவனாண்டியை பார்க்கணுன்னு வர சொல்கிறாங்க. சிவனாண்டி, முத்துவேலு, சந்திரா 3 பேரும் கலந்து பேசுகிறாங்க. சந்திரா வீட்டில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் சிவனாண்டிகிட்டையும் முத்துவேலுக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லி முடிச்சதும் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே கார்த்தியும் மயில்வாகனும் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சந்திரா, எங்களுக்கு தெரியுமே நீங்கள் திரும்ப இந்த இடத்துல தான் வந்து நிற்பீங்க, இவங்களோட தான் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, இவங்க கிட்ட தான் சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க மயில்வாகன். ஏய், உனக்கு என்ன செய்ய போகிறேன் பாரு, எங்கள் 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க சிவனாண்டி. என்ன சிவனாண்டி புரியாமல் பேசுகிறீங்க? இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன சேர்ந்து ஒத்துமையாக ஒன்றாவா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, தனித்தனியாக பிரிஞ்சு தானே இருக்கிறீங்க. 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறீங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்க ஏன் பாவம் நீங்கள் 2 பேரும் தெரியாமல் ஓடி வந்து இப்படி சந்திச்சுக்கிட்டு சிரமப்படுறதுக்கு நிரந்தரமாக பிரிஞ்சிட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தீங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு மயில்வாகனம் கிண்டலும் கேலியும் அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன தந்திரம் திட்டம் போட்டாலும் சரிடா, சந்திராவை எங்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாதுங்கிறாங்க சிவனாண்டி. அதை கேட்ட மயில்வாகனம் சிரிக்கிறாரு. கார்த்தி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கிறதா சொல்கிறீங்க, அப்போ சேர்ந்து வாழ வேண்டியதானே, ஏன் இப்படி பிரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் 2 பேர்த்தையும் நான் சேர்த்து வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. என்னடா நீ யாருடா, எங்கேருந்து வந்த? நீ எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறியா? எங்களை சேர்த்து வையின்னு உங்கள்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தோமா? சந்திராவும் நானும் எப்போவும் இப்படி தான் இருப்போம், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். வயிறு எரியுதா உனக்கு? உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போ. எப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோமோ நாங்கள் அப்போ சேர்ந்துக்குவோம், உன் வேலையை பாருங்கிறாங்க சிவனாண்டி. இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, இதுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம், ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் சகல, வா நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சகல, யானை தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்குமா, அந்த கதையை இவங்க வாழ்க்கையில் இவங்களே மண்ணாலே போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திராவும் சிவனாண்டியும், பார்த்தீங்களா என்ன திமிர் பேசிட்டு போகிறான்னு, முதல்ல இவனுக்கு ஆப்பு வைக்கணும், ஆனால் எப்படி பார்த்தாலும் இவன் ஏதாவது ஒரு வழியில் தப்பிச்சிட்றான், ஆனால் இந்த கல்யாணம் முடிட்டோம் அதுக்கப்புறம் இவனுக்கு இருக்குது, சும்மா விடக்கூடாதுங்கன்னு சிவனாண்டி சந்திராவும் பேசிக்கிறாங்க. ஆமாம் சந்திரா, இவன் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, இவனால நம்ம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம், இவனை இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணணும்ன்ட்டு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் பரபரப்பாக சாமுண்டீஸ்வரி வீட்டில் பந்தக்கால் நடுறதுக்காக ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, கொஞ்ச நேரத்துலேயே ஐயரும் வந்துடுவாங்க. பந்தக்கால் நடுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக தயாராக இருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு வராங்க. எல்லாம் ரெடியாக இருக்குங்கத்த, ஐயர் வந்தாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்ததும் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க, அவங்க வந்ததையும் வரவேற்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஐயர் வந்துடுவாங்க, வந்ததும் நம்ம பந்தக்கால் நட்டுடலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி திட்டுறாங்க, ஏண்டா டேய் 10 பவுன் செயின் வாங்கி கொடுத்தேன், அதை கூட இன்னைக்கு ஃபங்க்ஷன் நாள் அதுவும் போட்டுட்டு வர முடியாதா, இப்படி வெறுங்கலத்தோட வந்து நிற்கிறீங்க அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னங்க எதுக்காக மாப்பிள்ளையை திட்டுறீங்கன்னு கேட்கவும், என்னங்க சம்மந்தி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கானே, 10 பவுனில் செயின் வாங்கி கொடுத்தேன் சம்மந்தி, அவன் கழுத்தில் போட்டுட்டு வந்து இப்படி நிறைஞ்ச சபையில் நின்னா எப்படி இருக்கும், விசேஷ நாள் கூட நகை போடாமல் வந்து நிற்கிறானே, அதுதான் சம்மந்தி எனக்கு சங்கடமாக இருக்குதுங்கிறாங்க.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ளை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறத பார்த்ததும் சந்திராவுக்கும் சந்தேகமாக இருக்குது, கார்த்தி மயில்வாகனும் இவங்களுக்கும் சந்தேகமாக இருக்குது. என்னது செயின் 10 பவுனில் செஞ்சு கொடுத்தேன் ஆனால் போட்டுட்டு வரலைன்னு இவங்க சண்டை போடுறாங்க. செயின் தானே வேணும், வாங்க மாப்பிள்ளை நான் கொடுக்குறேன்னு அத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் ஏதோ சந்தேகம் எங்கேயோ இடிக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். ஆமாங்க, இவங்க பேசுகிறத பார்த்தா இவங்க உண்மையிலுமே பணக்காரங்க மாதிரி தெரியல, இவங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணுற மாதிரியே இருக்குது. அன்னைக்கு பணமே இல்லைன்னு 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு போனாங்க, இப்போ அத்தை முன்னாடி நகையை பற்றி பேசிட்டு இப்போ நகையை இவங்க கொடுக்குறத வாங்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே அவங்க அப்பா அம்மாவாக நடிக்க வந்தவங்களும் கூடவே போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி போய் பீரோவை திறக்கிறாங்க. திறந்ததும் இவங்க 2 பேரும் வாய் மேலே கை வைக்கிறாங்க. அடே அப்பா, எவ்வளோ தங்க பிஸ்கட்டு, எவ்வளோ பணம், எவ்வளவு நகைச்சாலும் பிடிச்சோம், பெரிய புளியங்கொம்பு தாங்க. இங்கே பார்த்தீங்களா, எடுத்தாங்கோப்பில் 10 பவுன் செயினை கொடுக்குறாங்க. அன்னைக்கு பணத்தை 5 லட்சம் ரூபாயை அனாவசியமாக எடுத்து கொடுத்தாங்க. இன்னும் எவ்வளவு நகை பணம் இருக்குது பாருங்க அப்படின்னு ஒருத்தர் பார்வையில் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த பாருமா, ஆசைப்படுற மாதிரி காட்டிக்காத, கொஞ்சம் அமைதியாக இருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சாடை பண்ணிக்கிறாங்க. அவளை பார்க்கறக்கு வெறுங்கலத்தான் இருக்குது, இந்தாங்க நகையை போட்டுக்கோங்கன்னு சொல்லி 10 பவுன் செயினுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை இல்லைங்க இது வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தான் நானே போடாமல் வந்தேன் அப்படின்னு ரொம்ப பிழுக்கிறாங்க. அப்போ அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ளை, உங்ககிட்ட எவ்வளவு நகை பணம் இருந்தாலும் சரி, ஆனால் சபைக்குன்னு வரும்போது நமக்குன்னு ஏதோ கொஞ்சம் போட்டால் தானே நல்லாயிருக்கும், இந்தாங்க இதை போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 10 பவுன் செயினை கொடுக்குறாங்க. முதல்ல வேண்டான்னு சொன்ன மாப்பிள்ளை சரின்னு வாங்கி போட்டுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க, அடே அப்பா இவனுக்கு அடிக்குது பாரு லக்கு, டேய் வேண்டான்னு சொல்லாதடா சம்மந்தி அம்மா, அவங்க கொடுத்து நீ வாங்கலைன்னா சங்கடப்படுவாங்கல்ல, வாங்கி போட்டுக்கோங்கிறாங்க. மாப்பிள்ளையும் அதை வாங்கிக்கிறாரு. இதையெல்லாம் சந்திரா பார்த்துக்கிறாங்க. அட பாவிகளா, நான் இருக்கும்போதே என் கண்ணு முன்னாடியே இப்படியெல்லாம் அக்காவை சுரண்டுறானுங்களே, இப்போ அக்காவும் நகையை எடுத்து கொடுத்துட்டா, இவனும் அதை வாங்கி போட்டுக்கிட்டான். நம்ம கண்ணெதிரவே இந்த டூப்ளிகேட் மாப்பிள்ளை இப்படி வேணுங்கிறத சுருட்டிக்கிட்டு போகிறானே, இதை விடக்கூடாது, சரி வெளியில் வரட்டும் பார்த்துக்கலான்ட்டு போகிறாங்க சந்திரா. இந்த பக்கம் மயில் வாகனம் கார்த்தியும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கேட்குறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இருக்கிற சொத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இவங்க உண்மையிலுமே அப்பா அம்மா தானா, இல்லை உண்மையிலுமே வசதியானவங்க தானா, இன்னும் புரியல. இது சின்னத்தை ஏற்பாடு பண்ண வச்ச சம்மந்தமாக இருக்குது, அதனால கொஞ்சம் சந்தேகப்படும்படியாகவும் இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. இவங்களை பற்றி விசாரிக்கலான்னு பார்த்தாலும் அன்னைக்கு சரியான அட்ரஸ் கிடைக்காம போச்சு, இந்த தடவை பார்த்துடலாங்கிறாங்க கார்த்தி. ஆமா சகல, இது இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி இவங்களை பற்றின உண்மைகள் ஏதாவது தெரிஞ்சு போட்டு கொடுத்தா தான் நம்ம துர்காவை காப்பாற்ற முடியுங்கிறாங்க மயில்வாகனம். அங்கே ஐயர் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சரி போய் பந்தக்கால் நட்டுட்டு வந்துடலான்ட்டு எல்லாரும் கூடுறாங்க. ஐயர் வந்ததும் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கலான்னு எல்லாரும் போய் அங்கே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கும்போது அப்போ மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் ரகசியமாக பேசிக்கிறாங்க. இதை பார் சாரதா, அம்மா நகையை எடுத்துட்டு அந்த பீரோ சாவியை அந்த மேலே தான் வச்சாங்க, அங்கே தான் சாவி இருக்கும், நீ கொண்டு வந்திருக்கிற சோப்பில் அந்த அச்சை எடுத்துகிட்டு வந்துரு, யாரும் இல்லாத போது நம்ம நீக்கி எல்லா நகையும் பணத்தையும் எடுத்துக்கலாம், இப்போ எடுத்தால் சந்தேகம் வந்துடும், நீ பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு அந்த சாவியோட அச்சு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. ஐயர் வந்ததுமே ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அதை கவனிச்சிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை செய்கை பண்ணுறாங்க, போப்போம் இப்போ போய் நீ அச்சு எடுத்துகிட்டு வரதான் சரியான நேரம், எல்லாரும் இங்கே கவனிச்சிட்டு இருக்காங்க, நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க போச்சாரதா அப்படின்னு சொன்னதும் மாப்பிள்ளையோட அம்மா சோப்பை எடுத்துக்கிட்டு போய் சாவியோட அச்சு எடுக்கிறதுக்கு போகிறாங்க. கரெக்டாக இவங்க போகும்போது சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கிறாங்க. என்ன சமந்தி அம்மா ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், சமந்தி அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போனதும் வந்துடுறேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. யாருக்குன்னு தெரியாமல் மாப்பிள்ளையோட அம்மா சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த சாவியை எடுத்துடுறாங்க. அப்பாடா யாரும் பார்க்கல, சீக்கிரமாக அச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சோப்பு வச்சு அச்சு எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருது. சமந்தி அம்மா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது, கல்யாணம் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நாங்கள் போய் இன்னும் ஆக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் போய் பார்க்குறோங்கிறாங்க. சமந்தி கல்யாண வேலைகளை 2 நாளையில முடிச்சாகணும், கல்யாணத்துக்கு நீங்கள் நேரம் காலமே வந்துருங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஆட்டோ நிற்கிது. ஆட்டோலேருந்து ஒரு பொண்ணு இறங்குறாங்க. என்னம்மா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், யாரும்மா நீ, அட்ரஸ் மாதிரி வந்துட்டியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க இதே அட்ரஸுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளையாக வந்திருக்கிறவரை கை நீட்டி காட்டுறாங்க. அதுவும் அங்கே நிற்கிறாரு, அவர் தான் என் புருஷன், அவரை தேடித்தான் நான் வந்தேங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற, அவரும் உன் புருஷனா, தெளிவாக சொல்லுங்கிறாங்க. ஆமாங்க, அவர் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதும் சந்திரா மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க இவங்க எல்லாரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஐயோ என்னது, இந்த பொண்ணு இப்படி நேரடியாக எல்லாரும் முன்னாடியும் இப்படி உண்மையை உடைக்கிறாளே, இவ யாருன்னு தெரியல, மாப்பிள்ளையா நடிக்க வந்தவனோட பொண்டாட்டியா இருக்குமா அப்படின்னு இவங்க 3 பேரும் சந்தேகப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, ஏமா என்ன சொல்லிட்டு இருக்க, இவர் தான் உன் புருஷனா, எதை வச்சு சொல்கிற, என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த பக்கமாக மாப்பிள்ளையா அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, போங்க போய்
நீங்கள் மாப்பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்கங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் இதை பாருங்க சம்மந்தியமா, இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வந்து சொல்கிறத நீங்கள் நம்பிடாதீங்க. இந்த காலத்து பொண்ணுங்க பெரியவங்களோட சம்மதம் இல்லாமல் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்கவுங்க வாழ்க்கைன்னு அமையும் போது ஏதாவது ஒன்றை சொல்லி தடுத்து நிறுத்து காரியத்தை கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. அப்படி தான் இந்த பொண்ணு என் பையனை விரும்பியிருப்பா போல இருக்கு. ஆனால் இந்த பொண்ணெல்லாம் எங்கள் பையனோட பொண்டாட்டியே கிடையாது. பொய் சொல்கிறேன், நீங்கள் நம்பிடாதீங்க. பணக்கார வீட்டு பசங்களை இப்படி தான் சில பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்துடுறாளுங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலத்துக்கும் அழுக வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் இந்த பொண்ணு எங்கள் பையனோட வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்காங்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை சொல்கிறாரு, இதை பாருங்க இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாதுங்கிறாரு. அந்த வந்திருந்த பொண்ணுன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் பொய் சொல்லி நம்ம காதலை கொச்சப்படுத்துகிற? நீ தானே என் கழுத்தில் தாலி கட்டின, நீ தான் என் புருஷன், அதுக்கு சாட்சி ஆதாரம் எல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜோடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எல்லாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட காட்டுறாங்க. என்ன இது ஃபோட்டோ ஆதாரத்தோடு இருக்காங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க, இது எதை நம்புறதுங்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி புரியாமல் நிற்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, நீங்கள் என்னை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, ஆனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. இவனை நம்பி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடாதீங்க, இவ சுத்த பிராடுங்கிறாங்க. சம்மந்தி, ஊரில் எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நாங்கள் பணக்காரங்க, எங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த பொண்ணு இப்படி நடிக்க வந்திருக்கா. யாரோ சொல்லி கொடுத்து தான் எங்கள் பையனோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா. இவ பேச நீங்கள் நம்பிடாதீங்க, நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும். அவங்க பேசுறத நம்பின சாமுண்டீஸ்வரி வந்த பொண்ணை திட்டி விடுறாங்க. இதை பாருமா, கரையிட்ட கெடுக்கலான்னு வந்திருக்கியா, நீ சொல்றதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இந்த ஃபோட்டோவெல்லாம் ஆதாரமாக காட்டினாலும் நான் இதை ஏற்றுக்கிறதா இல்லை, மரியாதையாக இங்கேருந்து போ, எங்கள் மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணு விரட்டுறாங்க. கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது இவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது இவங்க அலட்டிக்காமல் பதில் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ இது உண்மையா பொய்யா? 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா? உண்மையிலுமே இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானான்னு கார்த்திக்கு சந்தேகம் இருக்குது. என்ன சகல இது, இப்படியெல்லாம் புது புது பிரச்சனை வருதுங்கிறாங்க மயில்வாகனம். எனக்கும் அதுதாங்க சந்தேகமாக இருக்குங்கிறாங்க கார்த்தி. இவங்களோட உண்மையான அட்ரஸ் என்ன, இவங்களோட தொழில் என்ன, சொந்த பிஸ்னஸ்னாலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலான்னு மயில்வாகனமும் கார்த்தியும் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. துர்கா ஒரே குழப்பத்தோடு வந்து நிற்கிறாங்க. இதை பாருங்க மாமா, நீங்கள் எனக்கும் நவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற நம்பிக்கையில் இருந்தேன், ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தா நம்ம மேலே எதுவுமே செய்ய முடியாது போல இருக்கு. அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளைக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களோன்னு பயமாக இருக்குதுங்கிறாங்க துர்கா. துர்கா, என்னை நம்புற இல்லை, நீ பொறுமையாக இருங்கிறாங்க. ஆமாம் மாமா, உங்களை நம்பித்தான் நான் இருக்கேங்கிறாங்க துர்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பி போகும்போது பின்னாடி போய் சந்திரா பேசிட்டு இருக்கிறத கார்த்தியும் மயில்வாகனும் கவனிச்சிடுறாங்க. சகல இப்பதான் தெரியுது இதெல்லாம் சின்னத்தையோட செட்டப்புங்கிறாங்க மயில்வாகன்.